இந்த 3ஆம் அதிகாரத்திலும் முந்தின அதிகாரத்தில் சொன்னவனமாக பாவத்துடைய தொடர்ச்சியை தான் விளக்குகின்றார். குறிப்பாக அவிவிசுவாசம் என்பதும் பாவமாக கருதப்பட்டு அது ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டது என்பதை இந்த 3ஆம் அதிகாரத்தில் விளக்கி அத்தோடு மீட்பை குறித்து விளக்குவதற்காக இந்த 3ஆம் அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 20 வசனம் வரை உள்ளதிலே பாவத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன கருத்தோடு 2ஆம் அதிகாரம் என்று சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 2ஆம் அதிகாரம் அதுபோல் 3ஆம் அதிகாரத்துடைய முதல் 20 வசனங்களிலே அந்த பாவத்தை குறித்து பேசும்போது இந்த 3ஆம் அதிகாரத்துடைய நாம் இப்போது தியானிக்க இருக்கிற வசனங்களும் வருகிறது. அதே போல் 3ஆம் அதிகாரம் 21 தொடங்கி அவர் பேசும்போது நீதிமானாக்கப்படுதல் என்கிற கருத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார். ஏனென்றால் பாவியாக இருக்கிற மனிதன் பாவியாகவே இருந்துவிடக்கூடாது. அவன் தேவனால் நீதிமானாக்கப்பட்டால் மட்டுமே அவனுக்கு மீட்பு உண்டாகும் என்கிற அந்த கிறிஸ்தவ இறையியல் நம்பிக்கையை அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக தெளிவாக விளக்குகின்றார். ஆகவே நாம் 1ஆவது வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வசனங்களாக தியானிப்போம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறப்பான முறையை கையாண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியும். அது 3ஆம் அதிகாரத்தில் தான் என்று இல்லை, இந்த ரோமன் நிருபம் முழுவதுமே இதை அதிகமாக இந்த முறையை இவர் கையாண்டிருக்கின்றார். அது என்ன முறை என்றால், ஒரு கேள்வி எழுப்பி, ஒரு கேள்வி என்றால் ஒரு இறையியல் சார்ந்த ஒரு கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை அவரே கொடுத்து அந்த நிருபத்தை கொண்டு செல்கின்றார். அதனால தான் பாருங்கள், இந்த 3ஆம் அதிகாரமும் அப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. இப்படியானால் என்றால் நமக்கு தெரியும், முந்தின அதிகாரத்துடைய கருத்தோடு தொடர்படுத்தி அதை பேசுகின்றார். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? ஏன்னா 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம், இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே ஒரு கேள்வி எழும்போதை தவிர்க்க முடியாது. என்ன கேள்வி? அப்படியானால் யார் யூதன்? அதற்கு தான் இப்போது கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார். ஏனென்றால் யூதனும் புற இனத்தவர் அனைவரும் தேவனுடைய பார்வையிலே பாவி. அப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? அது இயல்பாக என்ற கேள்விதான். ஏனென்றால் பல வேளைகளிலே இந்த இறையியல் சார்ந்த காரியங்களிலே யூதர்கள் தங்களை மேன்மையானவர்களை கருதினார்கள். ஆகவே தான் அவர் இந்த பவுல் இந்த கேள்வி எழுக்கிறார். அத்தோடு நிறுத்தாமல் அடுத்த கேள்வி கேட்கிறார். விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? யூதனாயிருப்பதனால் மேன்மை என்ன? விருத்த சேதனத்தால் பிரயோஜனம் என்ன? ஏன்னா இதில் தான் அவங்க தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டதும். அதுக்கு அடுத்த பதில் சொல்றாரு, அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கான பதிலை சொல்கிறார். அதனுடைய மேன்மை என்னவென்றால், தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அதாவது தேவனுடைய வார்த்தைகள் அல்லது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்பது அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன? தேவன் இந்த உலகத்துக்கான தன்னுடைய திட்டத்தை, இந்த உலகத்துக்கான தன்னுடைய சித்தத்தை அவர் என்ன செய்தார்? தேவன் யூதருடைய மூலமாக வெளிப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. யூதனும் புற இனத்தவரும் தேவனுடைய பார்வையிலே பாவிகள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், யூதர்களுடைய கைகளிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டது. அதுதான் மேன்மையாக இருக்கிறது. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அப்போ வசனத்தை கொடுத்தாலும் யூதர்களே சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன?
அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அடுத்த செட் ஆஃப் கேள்வி. ஏன் அதுக்கு என்ன பதில் கொடுக்குறா பாருங்க. அப்படி ஆக மாட்டாது. ஏன் தெரியுமா? தேவன் கொடுத்த சத்தியத்தை, உண்மையை, வசனத்தை மனிதர்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காமல் விட்டாலும் சரி, அது தேவனுடைய உண்மையை அவமாக்க மாட்டாது. எதனால அப்படியாக மாட்டாது? தேவன் தன்னுடைய குணாதிசயத்திலே அடிப்படையிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, கீழ்ப்படியாமல் போனாலும் சரி, அது எதை மாற்றாது? அவருடைய உண்மைத்தன்மையை மாற்றாது. அவர் உண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார். மனிதன் தான் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கானே தவிர, அப்படி அவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறபடினாலே தேவனுடைய உண்மை குணம் மாறிவிடாது. தொடர்ந்து அதான் படிக்கும்போது 4ஆம் வசனம், அப்படியாக்க மாட்டாது. அதாவது அவரை உண்மை அற்றவர் ஆக்காது. அவர் தொடர்ந்து உண்மையுள்ளவராகத்தான் இருப்பார். நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது தேவன் உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, தேவன் நீதிபரர் என்பதை இங்கே போல் சொல்ல வருகின்றார். ஏன்னா நம்ம தேவனை குறித்து அறியும் போது பலருடைய கிறிஸ்தவ நம்பிக்கை சும்மா தேவன் தேவனே சொல்லியிருப்பாங்க. நல்லது, தப்பு ஒன்றும் இல்லை. மெய்யான தேவனை தேவன் என்று சொல்லலாம். ஆனால் சரியான முறையில் நாம் தேவனை அறிவது தான் முக்கியமானது. தேவனை எப்படி அறிவது? அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய உண்மைத்தன்மை என்ன, அவர் எவ்வளவு நீதிபரராக இருக்கின்றார், அவர் எவ்வளவு சத்தியபரராக இருக்கின்றார் என்பதை அறிய வேண்டும். அதனால்தான் பவுலுக்கே அவர் உண்மை உள்ளவர் என்பதையும் சொல்லுகின்றார். அடுத்தது அவர் நீதிபரர் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. இதுக்கு அர்த்தம், நீதி உள்ள உண்மை உள்ள தேவனுடைய பார்வையிலே ஆதாமுக்குள் பாவியாக பிறந்த எந்த மனுஷனும் பொய்யனாக இருக்கின்றான் என்று சொல்லலாம். ஆனால் பல வேளைகளிலே இந்த வசனங்களை கிறிஸ்துவை அறியாதவர்கள், வசனத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் அல்லது பிற மத நண்பர்கள் இந்த வசன பகுதியை புரட்டுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய புற மத நண்பர்கள் ஒரு சிலர் கூட இந்த வசனத்தை புரட்டி எல்லா மனிதரும் பொய்யர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், எல்லா மனிதரும் பொய்யர்தான். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலும் பொய்யன்தான். ஆமாம், அதுவும் உண்மைதான். எந்த அளவிலே பொய்யன்? அதை பவுல் கீழே இழக்கிறார். அதாவது அந்த பொருள் தேவனுடைய பார்வையிலே நாம் பொய்யனாக இருக்கலாம். அதற்காக பவுல் மூலம் தேவன் வெளிப்படுத்திய சத்தியத்தில் எந்த பொய்யும் இல்லை. அதை அவர் கீழே விளக்குகின்றார். ஏனென்றால் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினது யார்? உண்மையுள்ள தேவன். ஆகவே சத்தியத்தில் பொய் இல்லை. நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்திய பவுல் இங்கே பொய்யதையும் சொல்லவில்லை. தொடர்ந்து படிப்போம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அதுகின்ற பொருள் என்ன தெரியுமா? இந்த தர்க்க சாஸ்திரத்தை நாம் படித்தால் நமக்கு தெரியும். லாஜிக்கலி சில காரியங்களை ஆர்கியூ பண்ணும்போது வாதத்துக்காக சில வாக்கியங்களை, சில வார்த்தைகளை வைப்பார்கள். அதே போல ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்றாரு, நான் மனுஷர் பேசுகிற விதமாய் பிரகாரமாய் பேசுகிறேன். அப்படின்னா இப்போ தேவன் பேசுகிறவரமாய் பேசினால் எல்லோரும் பொய்யர்கள். அதனால தான் அவர் சொல்றது, நான் இப்போ அப்படி பேசல, மனிதர் பேசுகிறவரமாய் பேசுகிறேன். என்னென்ன பேசுகிறார்கள்? நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? மீண்டும் ஒரு கேள்வி. கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? பதிலும் அவரே சொல்கிறார், அப்படி சொல்லக்கூடாது. இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த வசனம் மிக மிக கவனமாக விளக்கப்பட வேண்டிய அல்லது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அதை தவறாய் புரிந்தால்
நாம் மொத்த இறையியலின் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இது என்ன சொல்றாருன்னா, பல வேளைகளில் மனிதர்கள் தேவனை குற்றப்படுத்துவார்கள். அநேக வேளையில் நம்ம கிறிஸ்தவர்களே இதை கேட்பாங்க. என்னன்னா, மனுஷன் தேவனால் படைக்கப்பட்டவர் தானே, மனுஷன் பாவம் செய்வான் என்று தேவனுக்கு தெரியுமே. நல்ல கேள்விகள் தான். அப்படியானால் மனுஷன் பாவத்தில் இருந்தால் அவர் எப்படி தேவன் அவரை தண்டிக்கலாம் என்று இது ஞானமான கேள்வி போல இருக்கும். ஆனால் மறைமுகமாக அவர்கள் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், மனுஷனை படைத்த தேவன் தான் குற்றவாளி. இதுதான் மனுஷர்கள் தேவனை தவறாய் புரிந்து தவறாய் சித்தரிக்கிற ஒரு முறை. அதுதான் போல் சொல்ற, மனுஷர் இப்படியெல்லாம் பேசுகிறான், அப்படி பேசுகிறேன், அதுக்கு அர்த்தம் நானும் தேவனை குறை சொல்கிறேன் என்று அல்ல. மனுஷன் இப்படி தேவனை குற்றவாளியாக அநீதராக காட்ட முயற்சிக்கின்றார்கள். இதை தான் மனிதர் பேசுகிறவருமாய் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கான பதிலை அவர் கொடுக்க வருகின்றார். அதான் சொல்லாரு, அப்படி சொல்லக்கூடாது. இப்படி மனுஷர்கள் பேசுகிற விதமாக தேவனை அநீதிபரராக காட்டக்கூடாது, காட்ட முயற்சிக்கக்கூடாது. அது சரியானது அல்ல. ஏனென்றால் கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதியராக இருக்கிறார் என்று சொல்லலாமா? இந்த தேவன் அநீதிபரர் என்று சொல்ல முயற்சிக்கிறவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, மனுஷன் அவர் தண்டிக்கிறாரு, கோபாக்கினை செலுத்துகிறாரு, நியாயம் தீர்ப்புன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் அன்புக்கு சான்றா? ஆகவே ஏதாவது ஒரு விதத்திலே தேவனை குறை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, கோபாக்கினையை, அதாவது யார் மீது கோபாக்கினை ஆண்டவர் செலுத்துவார்? அநீதிமான்கள் மேல்தான் கோபாக்கினை செலுத்துவார். அதான் அதனால அவர் அநீதர் என்று சொல்ல முடியுமா? கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி அப்படின்னா, அதுக்கு பதில் என்னன்னா, தேவன் அநீதிமான்களை நியாயம் தீர்க்கும்போது அல்ல அநீதி மீது கோபாக்கினை செலுத்துகிற காரணத்தினால் அவரை அநீதர் என்று நாம் சொன்னால் அதன் பின்பு அவர் எப்படி உலகத்தை நியாயம் தீர்க்கிறது? இது லாஜிக்கான ஒரு கேள்வி. அதான் அந்த லாஜிக்கை அவர் கொண்டு வரார். இப்போ நீங்கள் தான் தேவன் நீதிபரர் என்று எதிர்பார்க்குறீங்க, உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அவரும் நீதிபரராக தான் இருக்கிறார். ஆனால் அநீதி தண்டித்த உடனே என்ன கேட்குறீங்க? அதை எப்படி அவரை தண்டிக்கலாம்? தண்டிச்சா அது அநீதியாக இருக்காதா? உதாரணமாக பைபிள்லேருந்தே சில வசனத்தை கேட்பாங்க பாருங்க. இப்படி கேட்பாங்க, ஆண்டவருடைய சித்தத்தை தானே யூதாஸ் செய்தான், அப்படியானால் யூதாஸையும் ஆண்டவர் தண்டிக்கணும்? அதுபோல கேட்பாங்க, நேபுகாத் நேச்சர் தேவனுடைய சித்தத்தை தானே செய்தான், அதன் பிறகு நேபுகாத் நேச்சரை ஆண்டவர் தண்டிக்கிறார். சரி, தொடர்ந்து படிப்போம். அதற்கான பதில் இருக்கிறது. தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அநீதியை நியாயம் தீர்ப்பது தேவனுடைய கடமை. பொதுவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் ஒரு ஆட்சியாளரை நாம் எப்போது நல்லாட்சி செய்கிறார் என்று சொல்லுவோம் தெரியுமா? எப்போது அநீதி குற்ற செயல்கள் நடக்கிறதோ அப்போது அந்த குற்ற செயலை செய்தவரை கண்டுபிடித்து தண்டிக்கிற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தான் நல்லாட்சி என்று சொல்லுவோம். எல்லா நாடுகளுக்கும் இதுதான் விதிமுறை. இப்படி இருக்க இப்போ இந்த உலக நீதியை நம்ம தேவனுடைய ஆட்சிக்கு நம்ம ஒப்பிடுவோம். தேவனும் அப்போ நல்லாட்சி செய்யணும்னு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் நடக்கிற அநீதிகளை தண்டித்தால், நியாயம் தீர்த்தால், அநீதி மீது தனது கோபாக்கினை செலுத்தி தன்னுடைய நீதியை காண்பிப்பது மூலம்தான் தேவன் நீதிபரர் என்பதை நாமும் காண முடியும். அவரும் தன்னுடைய நீதி நிர்வாகத்தை சரியாக செய்கிறார் என்பதை அறிய முடியும். இதன் மூலம் தேவன் நல்லாட்சி செய்கிறார், அவர் நல்லவர், அவர் நீதிபர் என்பதை நிரூபிக்க முடியும். ஆனால் இப்படி அவர் நீதி செலுத்துவதற்காக அநீதியை தண்டிக்கும் போது
இந்த சில மனிதர்கள் அவரை பொய்யரை போல, அவரை அன்பில்லாதவர் போல, அவரை அநீதியை செய்கிறவர் போல சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். இதை தான் பவுல் கேள்வி எழுப்புகிறார். அப்படி செய்யலாமா? அப்படி செய்தால் அவர் எப்படி இந்த உலகத்தை நீதியாக ஆள முடியும்? நீதியாக ஆண்டால் தானே அவர் நல்லவர் என்று நாம் அறிய முடியும். நீங்களும் நல்லாட்சி தானே எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்குனுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். இதுவும் இந்த புரட்டுவாதம் செய்வர்கள்ட்ட ஒரு கேள்வியை தான் அவர் இங்கே ஒரு கேள்வியாக போடுறார். என் பொய்யினாலே என்று சொன்னோன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சில புறமத நண்பர்கள், பலவேளை கிறிஸ்தவர்கள், என் பொய்யினாலேன்னு சொன்னோன்னா, பவுல் பொய்ய ரகம் பார்த்தீங்கன்னா, பவுல் சொன்னதெல்லாம் பொய்ன்னு இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு காட்டுவாங்க. பவுல் பொய் சொல்லவில்லை. பவுல் இந்த இறையியல் உண்மை சொன்னதை புரியாத சில யூதர்கள், ஏன்னா அவங்களுக்கு என்னது, நற்கிரியை செய்து மீட்பு உண்டு என்கிறத சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் கிருபையினால் மீட்பு உண்டு என்பதை பவுல் போதித்து வருகிறார். கிறிஸ்தவ நம்பிக்கையும் அதுதான், பைபிளுடைய போதனை அதுதான். ஆனால் யூதர்கள் பல இடங்களில் அதை சரியாக புரியல. ஆகவே என்ன செய்தாங்க, பவுல் பொய் பேசுகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டுடைய வார்த்தை எடுத்து அவர் வாதத்துக்காய் பேசுகின்றார். என்ன பேசுகிறார்? சரியப்பா, உங்கள் வார்த்தையில் என்ன பொய்யினாலே, என்ன பொய், நான் கிருபையினால் மீட்பு உண்டு என்று சொல்றது உங்களுக்கு பொய்யா தெரியுதா? சரி, அப்படி இருக்கட்டு. பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். அப்படின்னா நான் செய்கிற பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் நிலைக்குமானால் என்னை பொய்யன் என்று நீங்கள் கூறலாமா என்று சொல்லிவிட்டு அவர் முன்னொரு வாதம் வச்சார்ல, அதுக்கான பதிலே வருகிறார். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? அப்படின்னா இப்படி ஒரு வாதத்தை வச்சா அது எங்க போய் நிற்கும் தெரியுமா? இப்போ நன்மை வரும்படி தீமை செய்யலாம், அது பிரச்சனை இல்லை, அப்படி போய் முடியும். அப்படி அல்ல, நன்மை வரும்படியும் தீமை செய்யக்கூடாது. பாருங்க, இந்த இடத்துல தான் தேவன் நீதியை செலுத்தும் போது கவனமாக இருக்கின்றார். தேவனுடைய சுத்தம் நிறைவேறுவதற்காக ஒருவன் தவறு செய்தாலும் அந்த தவறு தண்டிக்கப்படும். ஏன்னா யூதாஸ் மேட்டில் பாருங்க, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யூதாஸ் என்ன நினைச்சான்? ஆண்டவரை காட்டி கொடுக்குறோம். நம்முடைய பழையற்பாடு போதனை அனைத்தையும் நாம் பார்க்கும்போது அது வேத வசனத்தின் நிறைவேறுதல் என்று தெரியும். ஆகவே தேவனுடைய திட்டத்திற்கு யூதாஸ் உதவி செய்தது போல வருகிறது. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக அன்பு போல ஏதோ வசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் உதவி செய்தது போல வருகிறது. அப்படி சொல்லாமா? ஏன் தெரியுமா? யூதாஸ் மெட்ரியை நம்ம எடுப்போம். யூதாஸ் செய்த செயல் வேதவசனம் நிறைவேறுவதற்கு உதவி செய்தது, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு உதவி செய்தது. ஆனால் யூதாஸ் ஒருபோது அப்படி நினைக்கல. எப்படி நினைச்சான்? நான் தன்னுடைய பெருமை அல்ல தன்னுடைய பொருளாசை அதுதான் அங்கே நிறைவேறுகிறது, அது தண்டிக்கப்படுகிறது. எது? அவனுடைய இருதயத்துடைய எண்ணங்கள். அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறான், அவன் செய்யலை. நம்ம ஆளுகள் புரியாமல் பேசுகிறாங்க. யூதாசு தெளிவாக தேவன் எதிர்த்தான் செய்கிறான். அது அவனே கடைசியில் அவனுடைய மனசாட்சி குத்தப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் சரியாக புரியாத நபர்கள்தான் யூதாசை நல்லவன் போல காட்ட முயற்சிப்பது. யூதாசே தன்னை நல்லவன் என்று எண்ணவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, யூதாசே தன்னை நல்லவன் என்று எண்ணவில்லை. அதுபோல நேபுகாத்நேச்சாரும் தன்னை நல்லவன் என்று எண்ணவில்லை. அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு உதவி செய்திருக்கலாம், அதாவது அவனுடைய செயல்கள். அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டது என்பதை அவர்களே சாட்சி கொடுக்குறாங்க. அந்த லைஃப் ஹிஸ்டரி நீங்கள் படிங்க. பவுல் அந்த வாதத்தை இங்கே கொண்டு வருகிறார். என்ன சொல்றாரு? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமா என்று சொல்லலாமா? நாங்கள் அப்படி போதிக்கிறோம் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாங்க? இங்கே தான் பவுலை பொய்யன் என்று புரட்டம் வைத்தாங்க. அப்படி பவுல் சொல்லல. பவுலும் பொய்யன் அல்ல. பவுல் பேசிய இறையியல் உண்மைகள்
உண்மையுள்ள தேவனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஆகவே அவர் பொய்யன் அல்ல. தேவனுடைய பார்வையில் அவர் சொன்ன உண்மைகள் அனைத்தும் உண்மையானவைகள். ஆனால் பவுலையும் அவருடைய ஊழியத்தையும் கிறிஸ்தவத்தை குற்றம் சாட்டினவர்கள் பவுல் பொய்யை பேசுவதாக புரட்டினார்கள். ஆகவே அவர் சொல்றாரு, அப்படி போதிக்கிறவர் மேல் வரும் ஆக்கினை நீதியா இருக்கும். எப்படி போதிக்கிறவர் மேல்? பவுலுடைய போதனையை, கிருபையினால் மீட்கப்பட்ட போதனையை சகல அநீதியும் தண்டிக்கப்படும் என்று போதித்த போதனையை, ஆகவே அநீதியை தண்டிக்கிற தேவன் நீதிபரராய் இருக்கிறார் என்று சொன்ன போதனையை எல்லாம் புரியாமல் புரட்டினவர்கள் மேல் ஆக்கினை வரும், அல்ல ஆக்கினை நீதியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதை ரொம்ப விளக்கல்ல அடுத்து போகிறார். ஆனாலும் என்ன, அதாவது அவங்க எப்படியும் சொல்லிட்டு போட்டு இல்லையா, இப்போ நம்ம கூட தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் சொல்லும்போது எத்தனை பேர் நம்மை குறை சொல்கிறார்கள், புரியாமல் பேசுகிறார்கள், நம்முடைய போதனை தவறு என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன, அவர்களை பார்க்கல நாங்கள் விசேஷித்தவர்கள் அர்த்த கழிப்புறார். அவங்க வசனத்தை புரியாமல் புரட்டுறாங்க, நம்மை பொய்யர் என்று சொல்கிறாங்க, தேவனை பொய்யர் என்று காட்ட முயற்சிக்கிறாங்க, தேவனை அநீதிபர் என்று காட்ட முயற்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் அவங்க செய்தாலும் ஒன்று புரிஞ்சுடுங்க, நாமும் விசேஷித்தவர்களா? ஏன்னா பவுலுக்கு ஆர்கியுமெண்ட் எங்கே போகுதுன்னா, எல்லோரும் பாவிகள் என்பதை தான் விளக்கிட்டு வரார். ஆகவே அவங்க தேவனை புரியாமல் அறியாமல் தேவன் மீது குற்றம் சாட்டினாலும், தேவனுடைய செயல்பாடுகள் மீது குற்றம் சாட்டினாலும், அவர்கள் எப்படி தேவனுடைய பார்வையில் குறைவுள்ளவர்களாக பாவிகளாக இருக்கிறார்களோ அதுபோல நாமும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டிருக்கிறார் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. முந்தினா 2ஆம் அதிகாரம் 9-10 படிப்பீங்கன்னா அங்கே நம்ம பார்ப்போம். அதை படிச்சிடலாம். 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிக்கும்போது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். என்ன, எல்லோரும் பாவிகள், யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோரும் பாவிகள் தான். அடுத்தது அதை சொல்லிவிட்டு, இந்தபடியே நீதிமான் ஒருவனாக இல்லை. அப்போ இந்த உண்மைகள் இப்படி இருக்கிற அப்படின்னாலே, எந்த உண்மைகள்? தேவன் உண்மை உள்ளவரும் தேவன் நீதிபரரும் அநீதி தண்டிக்க தேவன் உரிமை உள்ளவரும் இருக்கிறபடினாலே மனிதர்கள் யாவரும் அவருக்கு முன்பு பொய்யர்களாக இருக்கிறார்கள். அதுபோல் எங்களுடைய போதனையை நாங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்திய உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் போது எங்களை பொய்யர் என்று சொல்கிறவர்களும் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக அநீதிமான்களாக இருக்கிறார்கள். நாங்களும் தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் அல்ல. எல்லோருமே எப்படி இருக்கிறாங்க? பாவத்துக்கு உட்பவர்களாக இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகவும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாடில் சில வசனங்களோட கொட்டேஷன். அதாவது எதுக்கு இதை கொடுக்குறாருன்னா, பெரும்பாலும் அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் யூதர்கள் எந்த போதனை வந்தாலும் அதை பழைய ஏற்பாடோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஆகவே பவுல் தன்னுடைய போதனையில் நிலைநிறுத்துவதற்கு, என்ன போதனை? எல்லோரும் பாவிகள் என்பதை நிலைநிறுத்துவதற்கு ஏதோ பவுல் புதிதான ஒரு போதனையை கொண்டு வந்ததாக இல்லாமல், ஏன்னா பவுல் கொண்டு வந்த போதனையை புதிய போதனை, பொய் போதனை என்று அவரை குற்றம் சாட்டுகிறார்கள், அவர் மீது வீண் பழியை செலுத்துகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆகவே தான் எதையும் புதிதாக போதிக்கவில்லை, ஆண்டோர் வெளிப்படுத்தினை தான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இப்போது நான் வெளிப்படுத்திய சத்தியங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக ஏராளமான பழைய ஏற்பாட்டு வசனங்களை இந்த இடத்துல மேற்கோள் காட்டுகின்றார். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகவும் இல்லை. சங்கீதம் 14:1-3 வசன பகுதிகளில் அது வருகிறது. அதுபோல உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. யாருக்கு பார்வையில்? தேவனுடைய பார்வையில். ஏசாயா 53
அதிகாரத்தில் பார்க்க முடியும். 5ஆம் வசனம் நினைக்கின்றேன். அதுபோல அடுத்து இப்படி சொல்லிவிட்டு, மனிதன் நீதிமான் இல்லை, மனிதன் நல்லவனும் இல்லை, தேவனை தேடவில்லை. பொதுவாக நம்ம கூட சொல்லும், நம்ம தேவனை தேடுறோம். அதனால தான் இறையில நுட்பமாக பார்த்தா மனிதனும் தெய்வத்தை தேடவில்லை. அதை எப்படி விளக்குவாங்கன்னா, ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவனை தேடவில்லை, தேவனை விட்டு ஓடினான். தேவன்தான் ஆதாமை தேடி வந்தார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இது மிக முக்கியமான ஒரு இறையல். பாவத்தில் விழுந்த மனிதன் தன் இயல்பாக தேவனை தேடுவதே கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் ஆதாம் தான், நம்முடைய முற்பிதாதான். தேவன் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனை தேடி வருகின்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்தபோது தேவன் தான் தேடி வருகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் முழு உலகத்தையும் பாவத்திலிருந்து மீட்பதற்கு பிதா தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். கிறிஸ்து இங்கே தேடி வருகிறார். ஆகவே உண்மையிலே நுட்பமாக பார்த்தால் நம் பேச்சுலகெல்லாம் தேவனை தேடுறேன்னு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் தேவனை உண்மையாக தேடவில்லை. தேவன் பாவியை தேடி வருகிறார். இதில் இன்னொரு அருமையான இறையல் இருக்கிறது. பிற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வேறுபாடும் இந்த இடத்தில் இருக்கிறது என்று பல இறையல் வகுப்புகளே கற்றுத்தருவார்கள். கிறிஸ்தவ சில பிரசங்கியது கூட இங்கே கேட்டிருக்கலாம். கிறிஸ்டியானிட்டி, அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி, காட் சீக்ஸ் மென், வேரஸ் இன் அதர் ரிலிஜியஸ் அரவுண்ட் த குளோப், உலகமெங்கும் இருக்கிற பல மதங்களிலே மனிதன் தேவனை தேட வேண்டும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தேவனை தேடுகிறோன், உண்மையான தேவனை தேடுகிறோன் ஒருவனும் இல்லை. எல்லோரும் வழிதப்பி ஏகமாய் கேட்டு போனார்கள், நன்மை செய்யவில்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லிவிட்டு, மனித சரீரங்களிலே உள்ள அவயவங்கள் எவ்வளோ பாவத்தில் இருக்குன்னு சொல்றார். பாருங்க, ரொம்ப அருமையாக போறார். மனுக்குலமும் பாவி, எல்லா மனிதரும் பாவிகள், யூதரும் கிரேக்கரும் பாவிகள். அதாவது இந்த இடத்துல கிரேக்கர் என்றால் யூதரை தவிர முழு மனுக்குலத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது அல்லது அடையாளப்படுத்துகிறது. எல்லோரும் பாவிகள். அடுத்து மனிதனுடைய அவயவங்களும் பாவத்துக்கு உட்பட்டுத்தான் இருக்கின்றன. அதான் சொல்லாரு, அவள் தொண்டை துறக்கப்பட்ட பிரேத குழி. பாருங்க, தொண்டையை பற்றி பேசுகின்றார். தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷயம் இருக்கிறது. உதடு. அவர் கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தம் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. இதெல்லாமே பழைய ஏற்பாடுலேருந்து கோட் பண்றார். ஏன்னா எல்லோரும் பாவிகள், மனிதன் முழுவதும் பாவத்துக்குள்ளா இருக்கிறான். டோட்டல் டிப்ரவேட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இறையல்ல. என்டையர் பாடி, அவருடைய பாவத்தினால் பாதிக்கப்படாத ஒரு அவயவமே இல்லை. பாவத்தால் முழு மனுக்குலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை. படித்தவன் பணக்காரன் என்று இல்லை, கருப்பன் வெள்ளையன் என்று இல்லை, இந்த மதம் அந்த மதம் என்று இல்லை. எல்லா அமைப்பும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல மனிதனுடைய சகல அவயவங்களும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டு பாவத்துக்கும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாடு எழுதியிருக்கிறதே. இதை தான் பொய்யன் அல்ல. ஏன்னா இன்னைக்கு அநேகர், இப்போ நான் சொன்னேன்ல, கிறிஸ்துவ அறியாதவர்கள் அல்ல கிறிஸ்தவத்தையே அறிந்து கிறிஸ்தவத்தை விமர்சிக்கிறவர்கள் பவுல் பையன் சொல்கிறாங்கல்ல, அதில் நாம் எதுவும் பொய்யன்னு சொல்லலை. பழைய ஏற்பாடே முழு மனிதனும் பாவி என்றான் சொல்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் நீதிபரர் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது. தேவன் நீதிபரராயிருந்து அநீதியை தண்டிக்க உரிமை உள்ளவர் என்று சொல்கிறது. ஆக நான் எதையும் புரட்டவில்லை, நான் எதையும் பொய்யும் சொல்லவில்லை, எல்லாம் வசனத்தை தான் சொல்கிறேன். தேவன் பழைய ஏற்பாடில் பேசின உண்மைகளை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு தொடர்ந்து படிக்கும்போது, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது ஆகவே அது வாய்கள் யாவும் அடைக்கப்படும். அதுக்கு பொருள் என்னன்னா, இப்படி மேலே
மனுக்குலம் பாவி, மனிதனுடைய முழு அவயமும் பாவியாக இருக்கிறபடினாலே பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால தான் வாய் அடைக்கப்படும். அதுனா பாவம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறவனுடைய வாய் அடைக்கப்படும். எப்படி அடைக்கப்படும்? இது இந்த ஆதாரங்களின் மூலம். அதுபோல் நான் பொய்யை பேசுகிறேன் என்று என் மீது குற்றம் சாட்டுகிற உங்களுடைய வாயும் அடைக்கப்படும். ஏனென்றால் நான் பொய் பேசவில்லை, தேவன் நீதிபரர் என்பதை வலியுறுத்துகிறேன். ஆகவே தேவனை குறித்து தவறாக பிரசங்கிக்கிறது, போதிக்கிறது, அல்ல தேவன் சொல்கிற உண்மை புரியாமல் பேசுகிற வாயிலும் அடைக்கப்படும். பவுல் பேசிய இறையியல் உண்மைகளை தவறாய் புரிந்து பவுல் மீது வஞ்சகத்தால் குற்றம் சாட்டிய அவருடைய வாய்களும் அடைக்கப்படும். ஏனென்றால் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆய்க்கிரித்திருப்புக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் உலகத்துள்ள அனைவரும், ஆதாமுக்குள் பிறந்த அனைவருமே நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே அது அதில் பாருங்கள், அதில் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் தன்னையும் சேர்த்து தான் பேசுகிறார். ஏனென்றால் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக யூதர்களும் கிரேக்கர்களும் பாவி, தானும் பவுலாகிய அவரும் பாவி, நாமும் தேவனுக்கு முன்பாக பாவிகள். ஆகவே நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவன் ஒருவரே நீதிபரர். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதனால்தான் அப்போது யூதர்களுடைய மேன்மை என்ன? அவங்க கையில் கிடைச்ச தேவனுடைய வார்த்தைகள். இனி அந்த வார்த்தைகளுடைய பிரதான நோக்கம் என்ன? இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக மனிதன் பாவி என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுவது, அவனுக்கு தேவனுக்கு முன்பாக அவன் பாவி என்பதை அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது, நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே அது மட்டுமல்ல, இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக மனிதன் நீதிமான்களாக்கப்படுவதில்லை என்பதையும் அதை சரியாக படித்தால் புரிந்து கொள்ள முடியும். இதை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை சரியாக படிக்கும்போது மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமான அல்ல என்பதையும், நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினால் ஒருவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது என்பதையும் நியாயப்பிரமாணம் கற்றுத்தருகிறது. ஆக பவுலும் வசனத்தை பொய்யன் போல புரட்டவில்லை, அவன் உண்மையைத்தான் சொல்கிறான். அதை புரியாதவர்கள் தேவனையும் குறை சொன்னார்கள், தேவனுடைய சத்தியத்தை சொன்ன பவுலையும் குறை சொன்னார்கள். ஆனால் இவையெல்லாம் அவர்களை நீதிமான்களாக்காது, அவர்களும் நீதிமான்களாக மாட்டார்கள். பவுலும் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் எல்லாரையும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பாவி என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்படி இந்த ரோமர் 3:20 வரை அவர் என்ன உண்மை கற்றுத் தருகிறார் என்றால், எல்லோரும் பாவிகள், ஆதாமுக்குள் பிறந்த அனைவரும் பாவிகள். அதைத்தான் 1:18 தொடங்கி 3:20 வரை அவர் பல்வேறு விதமான வாதங்களினால், பல்வேறு உண்மைகளை பழைய ஏற்பாட்டில் இருந்தும் உலக அனுபவங்களில் இருந்தும் தத்துவங்களில் இருந்தும் தர்க்க ரீதியான வாதங்களிலும் மனிதன் பாவி என்பதை மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய அறிவுபூர்வமான தர்க்க ரீதியான வாதங்களால் பவுல் நிரூபிக்கின்றார்.